வணக்கம். தற்போது கிடைக்கப்பெற்ற தகவல்களில் தொகுதிகளில் 60,000 வாக்குகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதில் 40,000 வாக்குகளை பெற்று ராயப்பன் கட்சி முன்னிலையில் உள்ளது. ராயப்பன் மீதான குற்றச்சாட்டுடைய ஆதாரங்கள் தேவராயிடம் காணப்படுவதாக கதைகள் வெளியாகியுள்ளன. செஞ்சிடலான்னு உன்னை நம்பி ஓட் போட்ட மக்களோட நிலைமை. எவன்டா சொன்னா என்ன நம்பி மக்கள் ஓட் போட்டாங்கண்டு? நம்ம தொகுதியில 1,00,000 பேர், அதுல ஓட் போட்டது 60,000 பேர். அதுல 40,000 நான் காசு கொடுத்து வாங்கின என்னோட சொந்த ஓட்டா. மக்களே தங்களோட உரிமையை மறுக்கும் பொழுது நான் ஏன்டா அதை பற்றி கவலைப்படணும்? இந்த மாதிரி தங்களோட உரிமைகளை மறுக்கிற முட்டாள் ஜனங்கள் இருக்கும் வரைக்கும் நாங்க தப்பும் செய்வோம். தட்டி கேட்கிறவனு கேட்டீங்களா? காலங்காலம் தப்பு செய்யறது நீங்க. உங்களுக்கு அந்த வாக்குரிமைய நீங்க முதல்ல மதிங்க. அத உயிருக்கு சமனா பாருங்க. இனியாவது ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் என்பதை உணருங்க. இதையேண்டா என்கிட்ட சொல்ற? என்னடா பண்ற? மக்கள்லாம் உன்னையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணா கேமரா. வாக்குரிமை என்பது முக்கியம். ஆனால் இக்கால இளம் சந்ததிகள் மற்றும் மக்கள் அவ்வாக்குரிமையை மதிப்பது இல்லை. மக்கள் பணத்திற்காக அவர்களே அரசியல்வாதிகளை தெரிவு செய்கின்றனர். ஆனால் பின்னர் அரசியல்வாதிகள் மீதே குற்றம் சாட்டுகின்றனர். அது மட்டுமல்லாது இக்காலகட்டத்தில் 60% மக்களே வாக்களித்துள்ளனர். தற்காலகட்டத்தில் 60% வாக்களிப்புகள் குறைந்து வரும் வாய்ப்பு அதிகமாக காணப்படுகின்றது. இனிவரும் காலங்களில் இவ்வாக்குரிமை அதிகரித்து வர வேண்டுமென்றால் மக்கள் வாக்கினை தமது கடமையாக பார்க்காமல் உரிமையாக மதிக்க வேண்டும்.